ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 தேர்வு ஒரிஜினல் வினாத்தாள் விடைகளுடன் 1999 நடந்த குரூப் 2 தேர்வுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொது அறிவு. காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கும். ஆற்றலும் கீழ்கண்ட ஒன்றும் ஒரே அலகினால் அளக்கப்படுகிறது. வேலை. கீழ்கண்டவற்றில் எந்த தன்மைகளின் சேர்க்கை ஒரு சமையல் களத்திற்கு பெரிதும் விரும்பப்படுகிறது? குறைந்த வெப்பயன் மற்றும் அதிக கடத்துத்திறன். ஒரு செயலில் உள்ள குளிர்பதன பெட்டியின் கதவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது எனில் அறை வெப்பநிலை மாறாது. காற்றில் வைக்கப்பட்டுள்ள இரு மின்னோட்டங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை 2 மடங்கு அதிகரித்தால் அவைகளுக்கு இடையே உள்ள விசை 4 மடங்கு குறைவடையும். ஒரு அணுவின் அணுக்கருவில் அணுவின் வேதியியல் பண்புகள் பாதிப்படையா வண்ணம் சேர்க்கக்கூடிய துகள்கள் நியூட்ரான்கள். மின்னோட்டத்தை குறிப்பிடும் அலகு ஆம்பியர். ஒளி வருடம் என்பது எதனை குறிக்கும் அலகு? தூரம். ராமன் விளைவில் கீழ்கண்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒளிச்சிதறல். எந்த 2 எலக்ட்ரான்களும் ஒரே மாதிரியான 4 குவாண்டம் எண்களை பெற்றிருக்காது? இந்த கூற்று பவுலியின் தவிர்க்கை கொள்கை. ரேடிய கதிர்வீச்சில் ஒரு பீட்டா துகள் உமிழப்படும் போது அணு எண் 1 கூடுகிறது. ஒரு வண்ண தொலைக்காட்சியில் பயன்படுத்தப்படும் முதன்மை வண்ணங்கள் பச்சை, சிவப்பு, நீலம். பட்டியல் 1, பட்டியல் 2. மின் தேக்குதிறன் பாரட். மின் ஓட்டம் ஆம்பியர். மின் அழுத்த விசை வோல்ட். மின் தடை ஓம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஏவிற்கு சரியான விளக்கம் ஆர் அல்ல. 2 கூற்றும் சரியானது. ஏக்கான கூற்றுக்குரிய காரணம் ஆர் அப்படிங்கிறது சரியல்ல. பொதுவாக திண்மங்களில் ஒளியின் திசைவேகம் வாயுக்களின் ஒளியின் திசைவேகத்தை விட அதிகம். சரி. திண்மங்களின் அடர்த்தி வாயுக்களின் அடர்த்தியை விட அதிகம். இதுவும் சரி. எந்த நீர் கரைசலில் pH மதிப்பு 0 இருக்கும்? மேற்கண்ட எதுவும் இல்லை. சிக்கனமான முறையில் உடலுக்கு தேவையான எண்ணெய் இயற்கையான மூலப்பொருட்களில் இருந்து கீழ்கண்ட எம்முறையின் மூலம் கிடைக்கிறது. கரைப்பான் இறக்கல் முறை. தைலாண்டின் சோடியம் ஒரு நுண்கிருமி எதிர்ப்பான். கீழ்கண்டவற்றில் ஒன்று இதய நோய்க்கு மருந்து. லாசிக்ஸ். நைலான் 66 எவற்றிலிருந்து பெறப்படுகிறது? ஹெக்ஸாமெத்திலின், டையமின் அண்ட் அடிபிக் அமிலம். டெட்ரா குளோரைடை அமீன் பிளாட்டினம் 4 வாய்ப்பாடு PtNH3 ட்வைஸ் Cl4. பொருள் மைய கனசதுர படிகக்கூட்டில் அணுக்களின் அணைவு எண் 8. கீழ்வண்ணவற்றுள் எதற்கு உயர் கொதிநிலை உள்ளது? 0.1 m சுக்ரோஸ். எக்கரைசலுக்கு pH மதிப்பு அதிகம் உண்டு. 1 m NaOH. ஒட்டாத சமையல் பாத்திரங்களில் பூசப்படுவது டெஃப்லான். குறியீடுகளை பயன்படுத்தி சரியான பொருத்தத்தை தருக. கண்ணாடி சிலிக்கா, சிமெண்ட் களிமண், தீப்பெட்டி பாஸ்பரஸ், மை கார்பன் கருப்பு. ரொட்டி உப்பின் கலவை பொருள் என்ன? NaHCO3+ டாட்டாரிக் அமிலம். தெரபடிக்ஸ் என்றால் என்ன? குணமாக்கும் முறை பற்றி அறிதல். செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மூலகம் கலிபோர்னியம். விண்வெளி கலன்களில் ஆக்சிஜன் தேவை சரி செய்யும் ஒரு செல் பாசி குளோரெல்லா. இந்தியாவில் பெயர் பெற்ற தொல்லுயிர் தாவரவியல் அறிஞர் யார்? பி. மகேஸ்வரி. ஷர்பதி, சோனா, கல்யாண் சோனா ஆகியவை கீழ்கண்ட தாவரத்தின் உயிரிய வகைகள். கோதுமை. உபயோகமுள்ள ஒரு செல் புரதம் தரும் ஆல்கா ஸ்பைருலினா. ஒரு சிற்றினத்திலிருந்து தேவையான பண்புகளை மற்றொரு சிற்றினத்திற்கு மாற்ற செய்யும் முறை இனக்கலப்பு செய்தல். மிகவும் பல்வேறு வகையான தாவரங்கள் எங்கு காணப்படுகின்றன? வெப்பமண்டல பகுதிகள். மைக்டோக்சின் மாசுபடுத்துபவை ஏனென்றால் அவை மிகவும் சாதாரணமாக இதை பாதிக்கின்றன. உணவு. ஆர்ச்சர்டுகள் என்பவை பல தோட்டங்கள். அண்மையில் உலக நாடுகள் அளவில் சட்டப்பூர்வமாக முக்கியத்துவம் பெற்ற ஒரு இந்திய தாவரம் மஞ்சள். வேதி உயிர்கொல்லிகளின் தீய விளைவுகளை கருத்தில் கொண்டு வெளிநாடுகள் இந்தியாவிலிருந்து இத்தாவரத்தின் பகுதி பொருட்களை பெற விரும்புகின்றன. அஸ்ட்ராக்டா இண்டிகா. வேம்பு. நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் பொதுவாக எதனால் நிகழ்த்தப்படுகிறது? பாக்டீரியா மற்றும் நீல பச்சை பாசிகள். பாஸ்டரைசேஷன் கொதிக்க செய்து குளிர்விப்பதன் மூலம் நுண்ணுயிர்களால் சேதமுறுவதை தடுத்தல். பட்டியல் 1, பட்டியல் 2. குஷ் எண்ணெய் வெட்டிவேர். குயினைன் சின்கோனா. சோயாபீன்ஸ் புரதம். மஷ்ரூம் உண்ணக்கூடிய உணவு. முளைவிட்ட பருப்பு வகை ஏன் அதிகம் ஊட்டம் நிறைந்ததாக கருதப்படுகிறது? முளைக்கும் விதைகள் எந்த நொதி பொருட்களை தோற்றுவிக்கின்றனவோ அவை புரதத்துக்குரிய மூலப்பொருட்களாக அமைகின்றன.
கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது யாது? முதல் நிலை உண்ணி வெட்டுக்கிளி. இதுதான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமாக உள்ளது? டயாபெட்டிஸ் நோய் இதன் குறைவால் ஏற்படுகிறது. இன்சுலின். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? கணையம், டிப்சிக்னோஜன். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமாக உள்ளது? பாறை உப்பின் பெரும்பாலான பொருள் சோடியம். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமாக காணப்படுகிறது? மயோபியா, குவி கண்ணாடி வில்லை. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமாக காணப்படுகிறது? Y2K பிரச்சனை, கணிப்பொறிகள். கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று பொருத்தமாக காணப்படுகிறது? மனித உடலில் உள்ள பெரிய சுரப்பி எது அப்படின்னா கல்லீரல். கருவியல் நிகழ்ச்சிகளை கண்டறிந்து அவற்றை வரிசைப்படுத்துக. கருக்கோளம், அடுத்து பிளவுபடுதல், இருபடை கோளம், முப்படை கோளம். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அனைத்து கூற்றுமே சரி. அமிலமலை இயற்கையானது. சரி. அமிலமலை உலக சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. சரி. அமிலமலை மண்ணின் அமிலத்தன்மையை உயர்த்துகிறது. சரி. அமிலமலை தாவரம் மற்றும் விலங்குகளை பாதிக்கிறது. இதுவும் சரி. மனிதர்களின் பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு இன்றியமையாத தாது பொருட்கள் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். தற்போது விற்கப்படும் பெட்ரோலியம் காரியம் கலக்கப்படுவதில்லை. இதற்கு காரணம் காரியம் கலக்காத பெட்ரோல் சுற்றுச்சூழலை பாதிப்பதில்லை. உயிர் உரம் என அழைக்கப்படுவது யாது? ரைசோபியம். டைனோசர் புதைப்படிவங்கள் தமிழ்நாட்டின் எந்த ஊரில் காணப்பட்டன என்று குறிப்பிடுக. ஜெயங்கொண்டம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அனைத்து கூற்றுமே சரியானது. காப்பர் டி தாமிரம் மற்றும் பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்டது. இது கருவுறுதலை தடை செய்கிறது. இது 3 ஆண்டுகளுக்கு பயனுள்ளது. இது கருப்பையில் பொருத்தப்படுகிறது. மொஹஞ்சதாரா அப்பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடுகாட்டு மேடு. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று மட்டும் சரியாக பொருந்துகிறது? இரண்டாம் புத்த மாநாடு, வைசாலி. பண்டைய மௌரிய நிர்வாக முறையின் சிறந்த அம்சம் என கருதப்படுவது முனிசிபல் நிர்வாகத்திற்கான வழிவகை அதில் இருந்தது. ராஜபுத்திர வரலாற்றை பற்றி எழுதிய புகழ்பெற்ற ஆசிரியர் மஜும்தார். ராஜராஜ சோழன் வரலாற்றில் அழியா புகழ் பெற்றதற்கு காரணம் அவர் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணித்தார். பின்வரும் கூற்றுகளில் குத்புதீன் ஐபக்கை பொறுத்தமட்டில் எவை சரியானவை? 1 மற்றும் 2. அவர் இந்து மக்களின் மீதான நடவடிக்கைகளில் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டார். சரியான கூற்று. அவர் இயற்கையில் பெருந்தன்மையுள்ளவர். இதுவும் சரியானது. டெல்லி அரியணைக்கு ஆட்சி புரிய வந்த சாயித் வம்ச அரசர்களை சரியாக வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் கிஜிர்கான், அடுத்து முபாரக் ஷா, அடுத்து அலாவுதீன் ஷா, அடுத்து முகமது ஷா. பட்டியல் 1, பட்டியல் 2. S.E. மும்மாலிக், போர் அமைச்சக தலைவர். தபீர் இ காஸ், அரசு கடித தொடர்பு தலைவர். திவான் இ ரிசாத், வெளிநாட்டு விவகார தலைவர். பாரித் இ மும்மாலிக், அரசு செய்தி ஏஜென்சியின் தலைவர். பின்வரும் கூற்றுகளை ஆய்க. 1, 2, 3. 3 கூற்று சரி, 4வது கூற்று தவறு. கிருஷ்ண தேவராயர் துளுவ வம்சத்து தலை சிறந்த மன்னர். சரி. அவர் மதத்தில் அளவில்லா ஈடுபாடு கொண்டிருந்தார். சரி. போர்ச்சுகீசியர்களுடன் நல்லுறவு கொண்டிருந்தார். சரி. நூர்ஜஹானின் முதல் கணவர் பெயர் ஷெர் ஆப்கர். பூனாவில் பேஷ்வாவின் செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஹூஹூர் தப்தார். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. 1 மற்றும் 2 சரி. வங்காளத்தின் வில்லியம் கோட்டையின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவரது காலத்தில் ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது இரண்டும் சரியானது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியர்களிடையே புகழ் பெற விரும்பினார் அப்படிங்கிறது சரி. இந்தியாவில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பல நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். அதுவும் சரி. நீல கடற்கொள்கையை பின்பற்றியவர் அல்மெய்டா. 1857ஆம் ஆண்டு கழகம் தோல்வியுற்றதற்கான காரணம் அது மக்களின் ஆதரவை பெறவில்லை. 1909ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் முக்கியம் பெறுவதற்கான காரணம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஊத்தப்பட்டது. பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் கல்வி அபிவிருத்திக்காக பல குழுக்கள் அமைக்கப்பட்டன. அவற்றை காலக்கிரம வாரியாக முறைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வூட்ஸ் தூதுக்குழு, ஹண்டர் குழு, ராலே குழு, கல்கத்தா பல்கலைக்கழகம். 74 கூற்று சரி, காரணமும் சரி, இரண்டுமே சரியாக உள்ளது. கூற்று இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். சரி. இந்திய அரசு பொதுத்துறை மற்றும் தனியார் துறைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இதுவும் சரி. பின்வருவனவற்றில் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? சில்ப சாஸ்திரா, நாட்டியம். இதுதான் சரியாக பொருந்தியுள்ளது. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க.
கூற்று சரி, காரணம் தவறு. இந்திய விவசாயத்தில் மறைமுக விவசாய வேலையின்மை பொதுவாக காணப்படுகிறது. சரி. கிராமப்புற மக்கள் அதிகமாக படிப்பறிவு பெற்றுள்ளனர். தவறு. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவில் குறைந்த மழைப்பொழிவு காணப்படுகிறது. மலை மறைவு பகுதி எது அப்படின்னா, எந்த மேற்கு தொடர்ச்சி மலையில கிழக்கு சரிவில் குறைந்த மழைப்பொழிவு காணப்படுகிறது அப்படின்னா, அதற்கு பேர் மலை மறைவு பகுதி. தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகளை நாம் எங்கு காணலாம்? பிச்சாவரத்தில் இருந்து முத்துப்பேட்டை வரை உள்ள கடற்கரை பகுதி. இந்தியாவில் உள்ள மிக இளமையான மலைத்தொகுதி இமயமலை. பட்டியல் 1, பட்டியல் 2. ஆறு மற்றும் நகரம். ஹூக்ளி கல்கத்தா, யமுனை டெல்லி, கங்கை கான்பூர், கோதாவரி நாசிக். கீழ்கண்ட எந்த மாநிலம் மிக குறைவான வண்டல் மண் பரப்பை பெற்றுள்ளது? தமிழ்நாடு. கரும்பு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர். பட்டு உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் இந்திய மாநிலம் கர்நாடகம். கூற்றுகள் 2 மற்றும் 4 சரி. குன்று பகுதியில் கிணற்று பாசனம் சாத்தியப்படாது. தவறு. கிணறுகளுக்கு நிலத்தடி நீரே ஆதாரம். சரி. உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் குழாய் கிணறுகள் அதிகம். தவறு. தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிராவில் குழாய் கிணறுகள் அதிகம். சரி. கீழ்கண்ட எந்த இரும்பு எஃகு ஆலை ஜாரியாவிலிருந்து கோக் நிலக்கரியை தருவிக்கிறது? பொகாரா. இந்தியாவின் மான்செஸ்டர் என்பது மும்பை. சுந்தர்கார்க், மயூர்பஞ்ச், கியான்ஜார் ஆகிய இரும்பு தாது அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா. பட்டியல் 1, பட்டியல் 2. கல்பாக்கம் அணுமின் சக்தி, கல்கத்தா அனல்மின் சக்தி, கொய்னா நீர்மின் சக்தி, பவநகர் ஓத சக்தி. இந்திய ரயில் எடுத்துச் செல்லும் அதிக கனம் உள்ள பொருள் இரும்பு எஃகு. பின்வரும் கூற்றினை ஆராய்க. ஏ சரி, ஆர் தவறு. கூற்று ஏ சரி. இந்தியாவில் தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலமாகும். சரி. இந்தியாவின் குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதன்மையான இடத்தில் உள்ளது. இது தவறு. கீழ்கண்டவற்றில் சரியான ஜோடி எது? நவஜீவன் விரைவு வண்டி சென்னை டு அகமதாபாத். இதுதான் சரியான விடை. தமிழ்நாட்டில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் அமைந்துள்ள இடம் மணலி. இந்தியாவின் மிக முக்கிய வாணிப சக்தி வளம் நிலக்கரி. முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏப்ரல் 1, 1951. இந்தியாவின் வெளிநாட்டு வாணிபத்தில் எந்த நாடு முதலிடம் வகிக்கின்றது? அமெரிக்கா. ஆழமான விவசாய திட்டத்தின் குறிக்கோள் புதிய யுக்திகளை விவசாய உற்பத்தி பெருக்கத்திற்கு கண்டுபிடித்து பயன்படுத்துதல். தமிழ்நாட்டின் நில உச்சவரம்பு 30 ஏக்கர். பொது நிறுவனங்களின் குறைபாடுகள் தன்னாட்சி இல்லாமை மற்றும் ஆட்சியாளர்களின் குறுக்கீடு. புதிய பொருளாதார கொள்கையின் அம்சங்கள் கட்டுப்பாடற்ற கொள்கை, போட்டியுள்ள சந்தை, திருத்தி அமைக்கப்பட்ட வரி கொள்கை. இது எல்லாமே புதிய பொருளாதார கொள்கையின் அம்சங்கள். இந்தியாவில் 3 ஆண்டுகள் 5 ஆண்டு திட்டங்கள் இல்லை. அவை எந்த ஆண்டுகள்? 1966 முதல் 1969 வரை. கோதுமை உற்பத்தியில் இந்தியாவில் பெரு பங்கு வகிக்கும் மாநிலம் பஞ்சாப். ஊரக கடனுக்கான முக்கிய காரணம் வறுமை. சமூக முன்னேற்ற திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி 1952 தொடங்கப்பட உதவி செய்த நாடு எது? சோவியத் ரஷ்யா. இந்திய தேசிய வருமானத்தில் விவசாயத்தின் பங்கு 38%. பின்வருவனற்றுள் எந்த காரணம் இந்திய பொருளாதாரம் பின்தங்கிய பொருளாதாரமாக காட்டுகிறது? தேசிய வருமானம் சமமாக பகிர்வு செய்யப்படாதது. பின்வருவனற்றுள் எந்த வங்கி வேளாண்மை துறைக்கு கடன் வழங்கவில்லை? கூட்டுறவு வங்கிகள், வணிக வங்கிகள், இந்திய ஸ்டேட் வங்கி. இவை ஒவ்வொன்றும் வழங்குகின்றன. எல்லாமே கடன் வழங்குகிறது வேளாண் துறை. கீழே குறிப்பிட்டவைகளில் எது பொருளியல் சாராத காரணியாக இருந்து பொருளாதார வளர்ச்சியை குறிக்கிறது? சமூக அமைப்பு. மக்கள் தொகை அடர்த்தியை காண உதவும் வரை மக்கள் தொகை பை மொத்த பரப்பளவு. பிரிவினை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட 2 பெரிய தொழில்கள் சணல் மற்றும் பருத்தி நூற்பாலை. 1994 வட்டார ஊரக வங்கிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 14,547. இந்திய அரசியலில் பொதுநல கோட்பாடு எதில் பிரதிபலிக்கிறது? அரசு வழிகாட்டு நெறி கோட்பாடு. இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகள் எதில் அடங்கப்பெறுகிறது? அரசியலமைப்பின் பாகம் 3. எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன? 42வது திருத்தம். ஒரு மசோதா நிதி மசோதாவா என்பதை தீர்மானிப்பது யார்? மக்களவைத் தலைவர். எந்த மாநிலத்திலிருந்து அதிகப்படியான உறுப்பினர்கள் மக்கள் சபையில் இடம்பெற்றிருக்கிறார்கள்? உத்தரப்பிரதேசம். ஜனாதிபதியின் ஊதியம் வருமான வரிக்கு உட்பட்டது. இந்திய நீதித்துறையின் சிறப்பியல்பானது மேற்கூறிய அனைத்தும். ஒருங்கிணைந்த ஓர் முறை,
சுதந்திரமும் கட்டுப்பாடற்ற ஒன்று, அரசியலமைப்பை முடிவான விளக்கம் அளித்தல். இது எல்லாமே இந்திய நீதித்துறையின் சிறப்பியல்பு. சட்டமன்றத்தில் அங்கத்தினராக இல்லாத அமைச்சர் அங்கத்தினராக வேண்டிய காலக்கெடு 6 மாதம். இந்திய துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணிகளை ஆற்ற முடியாத நிலையில் யார் அந்த பணியை ஆற்றுவார்? இந்திய தலைமை நீதிபதி. தேசிய நெருக்கடி பிரகடனப்படுத்தப்பட்டு அதை பாராளுமன்றத்தால் குறிப்பிட்ட காலத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அது தொடர்ந்து நீடிக்க முடியாது. அது அங்கீகரிக்கப்பட வேண்டிய காலம் 2 மாதம். இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் நெருக்கடி நிலைகள் எத்தனை? 3. 73வது திருத்தம் அமலுக்கு வந்த பின் முதலில் பஞ்சாயத்துகளுக்கு நேரடி தேர்தல் நடத்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம். கட்சி தாவல் தடை சட்டத்துடன் தொடர்புடைய பட்டியல் எது? பட்டியல் 10. இந்தியாவில் சமீபத்தில் மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசம் எது? கோவா. கீழ்கண்டவற்றில் சமய சார்பற்ற நாடு எது? இந்தியா. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது? 1885 மும்பை. இந்தியாவின் பெரிய பரப்பளவுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் செயல்படுவது தன்னிச்சையாகவும் ஆனால் இதர ஊக்கத்தொகையின் பேரில். பட்டியல் 1, பட்டியல் 2. ஜகாத் முஸ்லிம்களிலிருந்து வசூலித்த சொத்து வரி. ஜிஷியா முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடமிருந்து வசூலித்த தேர்தல் வரி. உஷர் முஸ்லிம்களிலிருந்து வசூலித்த நிலவரி. கராஜ் முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடமிருந்து வசூலித்த நிலவரி. சோழர்களின் காலம் மிகவும் சிறப்பு பெற்றதற்குரிய காரணம் கிராம நிர்வாகம். கீழ்கண்டவற்றில் எவை 3 பீடகங்களின் பகுதி இல்லாதவை? ஜாதகங்கள். வந்தவாசி வீரர் என அழைக்கப்பட்டவர் சர் அயர்குட். பட்டியல் 1, பட்டியல் 2. பதுல்லா பெரார். யாஷுப் அடில் ஷா பிஜப்பூர். மாலிக் அகமது அகமது நகர். குலி குதுப் ஷா கோல்கொண்டா. சம்ஹிதாக்கள் எனப்படுவது வேத இலக்கிய பல்வேறு பாடல்களின் பூர்வீகம், அர்த்தத்தின் விளக்கமாகும். வங்காள பிரிவினை என்பது உண்மையில் வங்காளத்தில் தேசிய உணர்வினை மங்கடிக்க ஓர் முயற்சி. பட்டியல் 1, பட்டியல் 2. ரவுலட் சட்டம் 1919. பூனா ஒப்பந்தம் 1932. ஆகஸ்ட் சிபாரிசு 1940. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. பட்டியல் 1, பட்டியல் 2. காந்திஜி எனது இந்திய போராட்டம். நேரு உலக வரலாற்று காட்சிகள். சுபாஷ் சந்திரபோஸ் இந்து சுயராஜ்யம். திலகர் கீதை ரகசியம். பின்வரும் கூற்றினை கூர்ந்து நோக்குக. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏக்கான சரியான விளக்கம். 2 கூற்றுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. வங்காளத்தில் தேசிய இயக்கத்தினை வலுவிழக்க செய்ய வங்காள பிரிவினை மேற்கொள்ளப்பட்டது. சரி. ஏனென்றால் வங்காளத்தில் தேசியம் மிகவும் வலிமையாக இருந்தது. பின்வரும் வாக்கியங்களை ஆய்க. ஏ 2 கூற்றுமே சரி, காரணமும் சரி. காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கினார். சரி. சௌரி சௌராவில் போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டது அவர் மனதை மாற்றியது. இதுவும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 மற்றும் 4 சரியான கூற்று. இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுகிறார் வல்லபாய் படேல். சரி. அவர் இந்திய வெளியுறவு கொள்கையை உருவாக்கினார். அதுவும் சரி. வல்லபாய் படேல் இந்திய மாநிலங்களை திருத்தி அமைத்தார் என்பது தவறு. அவரை இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்படுகிறார் என்பதும் தவறு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. எல்லாமே சரியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 1ஆம் பட்டியல்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்திய மாநிலங்களில் ஒன்றாகும். சரி. இது இந்தியாவின் ஒரு பகுதியே. சரி. ஷரத் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து அளிக்கிறது. சரி. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பு சட்டம் உள்ளது. இதுவும் சரி. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்துகிறது? சட்ட மறுப்பு இயக்கம் கிபி 1930. கூற்று ஏ, கூற்று பி. காரணம் ஆர். 2ம் சரி, 2ம் காரணமும் சரி, கூற்றும் சரி. பிறகு வெளியேறு என்று வெள்ளையரிடம் ஜின்னா கூறினார். சரி. ஜின்னா இந்தியர்களை நம்பவில்லை. அதுவும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. 1 மற்றும் 2 சரியானது. நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தினை உருவாக்கினார். சரி. அவர் ஒரு தீவிரவாதி. அதுவும் சரி. இந்தியாவில் இருந்து கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். அது தவறு. 1937 இறந்து போனார். அதுவும் தவறு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அனைத்து கூற்றுமே சரி. இந்தியாவின் தந்தை என காந்திஜி கருதப்படுகிறார். சரி. தண்டி யாத்திரையில் காந்திஜி பங்கேற்றார். சரி. 1919 தேசிய போராட்டத்தில் காந்திஜி நுழைந்தார். சரி. காந்திஜி கிரிப்ஸ் தூதுக்குழுவினை மறுத்தார். சரி. இந்திய தேசிய இயக்கத்தில் பல தீவிரவாதிகள் தோன்றினர். அவர்களின் பெயர்களை அவர்கள் தோன்றிய காலவரிசையில் சரியான
வரிசையை காண்க. ஃபர்ஸ்ட் பிஜி திலகர், பிசி பால், லாலா லஜபதி ராய், அரவிந்தர். ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% அதிகப்படுத்தப்படுகிறது. அதன் பரப்பு மாறவில்லை என்றால் அதன் அகலமானது 9 × 1/11% குறைக்கப்பட வேண்டும். மேக்ஸுக்கு ஆன்சர் பின்னாடி இருக்கு, அதை அட்டாச் பண்ணினேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க ஆன்சரை. விரிவான விடை கொடுத்துருக்காங்க. 1 - 2 + 3 - 4 + 5 - 6 + 100. உறுப்புகளின் மதிப்பு -50. 149. எக்ஸ் என்ற எண்ணை 64 வகுக்கும் போது மீதி 32. எக்ஸை 32ஆல் வகுத்தால் மீதி 0. ஒருவரின் சம்பளம் 10% குறைக்கப்படுகிறது. பழைய சம்பளம் கிடைக்க அவரது சம்பளம் 11/9% அதிகப்படுத்த வேண்டும். மணி 2:15 இருக்கும்போது நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் 22½ டிகிரி. ஏயிலிருந்து கிளம்பி 10 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி ஒரு வண்டி செல்கிறது. பிறகு அதன் வலது பக்கம் திரும்பி 15 கிலோமீட்டர் செல்கிறது. மறுபடியும் அதன் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் சென்று பியை அடைகிறது. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள தூரம் 15 கிலோமீட்டர். இவைகளில் சமமானவை 1 மற்றும் 2. 1/4 4/0. இது ரெண்டுமே சமம். நீ ஒரு வரிசையில் முன்பிருந்தும் பின்பிருந்தும் 11வது இடத்தில் இருந்தால் அந்த வரிசையின் நீளம் 21. ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் இருக்கின்றன. அந்த முக்கோணத்தின் மிக குறைந்த கோணம் 30 டிகிரி. 1/1.3 + 1/3.5 + 1/301.103 மதிப்பு 51/103. 9,81, x, 6561 என்ற தொடரில் x-இன் மதிப்பு 729. 5 எண்களின் சராசரி 5.4 எனில் அந்த 5 எண்களின் கூட்டுத்தொகை 27. a² b² என்றால் a b. 40x + 63y = 521 எனில் x 2, y 7. 500இன் 20% 15இன் 10% என்பது 1.50. ஏயிலிருந்து கிளம்பி பிக்கு 40 கிலோமீட்டர் 1 ஹவர் சராசரி வேகத்தில் சென்று 50 கிலோமீட்டர் 1 ஹவர் சராசரி வேகத்தில் திரும்பி ஏக்கு வந்தடைந்தால் மொத்த சராசரி வேகம் 400/9 கிலோமீட்டர் ஹவர். இரு பகடைகளை உருட்டும் போது மொத்தம் 7 வரும் நிகழ்தகவு என்ன? 1/6. 10 ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க 8 நாட்கள் தேவைப்பட்டால் அவ்வேலையை 1/2 நாட்களில் முடிக்க தேவையான ஆட்கள் 160. 60 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ஒவ்வொரு மாணவரும் மற்ற எல்லா மாணவர்களுடன் கை குலுக்குகிறார்கள். மொத்த கை குலுக்கல்களின் எண்ணிக்கை 3540. 5x + 3y + 5 ÷ 3x + 5y/3 = 5/3 எனில் 5x + 3x + 5y இன் மதிப்பு 5/3. கீழ்வருவனவற்றுள் மாநில அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் வரி நிலவரி. முன்னேற்றமும் அதிக மக்கள் தொகையும் கொண்ட நாட்டிற்கு ஓர் உதாரணம் ஜப்பான். வாஸ்கோட காமா எங்கு தரை இறங்கினார்? கள்ளிக்கோட்டை. நிலவில் முதலில் கால் வைத்தவரின் பெயர் நீல் ஆம்ஸ்ட்ராங். வாஸ்கோட காமா எங்கு தரை இறங்கினார்? கள்ளிக்கோட்டை. நிலவில் முதலில் கால் வைத்தவரின் பெயர் நீல் ஆம்ஸ்ட்ராங். வட துருவத்தில் தலைக்கு மேல் சூரியன் தென்படும் காலம் ஜூன் 21 அன்று. காரல் மார்க்ஸ் எழுதிய நூலின் பெயர் டாஸ் கேபிட்டல். மேன் இஸ் பை நேச்சர் எ பாலிட்டிக்கல் அனிமல் யார் கூறிய வாக்கியம்? அரிஸ்டாட்டில். விளையாட்டின் புலி எனப்படுபவர் மன்சூர் அலி பட்டோடி. ஃப்ரீடம் அட் மிட்நைட் என்ற நூலை எழுதியவர் டொமினிக் லாம்பியர். மனிதவள சக்தி திட்டம் என்பது ஏ மற்றும் பி சேர்ந்தது. பாதி மற்றும் முழு திறமையை முன்னேற்றுவது மற்றும் அதிக அளவில் கல்விக்கூடங்களை திறப்பது. தென் மாநிலங்களில் ஓடக்கூடிய மிக நீண்ட ஆற்றின் பெயர் கோதாவரி. திலகரால் வெளியிடப்பட்ட கேசரி என்பது செய்தித்தாள். குளிர்காலத்தில் எந்த பகுதியில் அதிக மழை பெய்கிறது? தமிழ்நாடு. மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா. பல மருத்துவர்களின் உதவியால் நான் இறந்து கொண்டே இருக்கிறேன். யார் சொன்னது? அலெக்சாண்டர். சமீபத்தில் எந்த நாட்டுடன் இந்தியா எரிசக்தி ஒப்பந்தம் மேற்கொண்டது? ரஷ்யா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. மத்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எது? 1949. ராஜ்யசபையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 250. தலைமை தேர்தல் அதிகாரி என்பவர்
குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். முதல் இந்திய திட்டக்குழுவின் துணைத் தலைவர். இதுல எந்த ஆன்சர்னு கொடுக்கல, அதாவது இந்த கொடுத்திருக்க ஆன்சர் எதுவுமே சரியா இல்லை. இந்திய திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் குல்சாரிலால் நந்தா ஆவார். பின்வரும் வரியில் எதை மத்திய அரசு போட்டு வசூலித்து அதனை மாநிலங்களுக்கு கொடுக்கிறது? லாப வரி. இந்தியாவின் 1995 மார்ச் மாதம் முடிய உள்ள கடன் அளவு $93,321 மில்லியன். நீல புரட்சி எதனுடன் தொடர்புடையது? மீன் வளர்ப்பு. 1964 ஆண்டு நிறுவப்பட்ட முற்றுரிமை விசாரணை குழு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? கே.சி. தாஸ் குப்தா. 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்களின் கல்வி விகிதம் 52.11%. இந்தியாவில் முதலில் லாட்டரி டிக்கெட்டை விற்பனை செய்த மாநிலம் எது? கேரளா. இந்தியாவில் நிலக்கரியை அதிகமாக நுகர்வோர் சக்தி உற்பத்தி நிலையங்கள். இந்தியாவின் முக்கிய சிற்றளவு தொழில் கைத்தறி தொழில். இந்திய அரசு இறக்குமதி சலுகை வழங்கியிருப்பது வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு. இந்திய பசுமை புரட்சியின் முக்கிய இயல்பு அதிக விளைவு தரக்கூடிய வகைகளை பயிரிடும் திட்டம். செய்தித்தாள்கள் வெளியீட்டை பொறுத்தவரை எந்த மொழி மிக அதிகமாக வெளியிடப்படுவதில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது? ஆங்கிலம். இந்திய விண்வெளி திட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1972. விண்கல அனுபவம் பெறப்போகும் முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லா. இதுதான் ஜிகே கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து மேக்ஸ்குள்ள டீட்டெயில் ஆன்சர் பார்த்துட்டு பொது தமிழ் பார்க்கலாம். இதுதான் விளக்கமான விடைகள். திறனறிவு மேக்ஸ்க்குரியது. 147வது சம்முக்குரியது. இது 148வது சம், 149வது சம், 150, 151வது சம், 151 இங்கிருந்து இங்க வரைக்கும் இருக்கு. 152 இது, 153, 154, 155, 157, 158, 160, 161, 162வது சம், 163வது சம், 164, 165, 166 சம்முடைய ஆன்சர். இவ்வளவுதான் மேக்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம ஜிகே பார்க்கலாம். எந்த வருஷத்துக்கு ஜிகே பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 தேர்வு ஒரிஜினல் வினாத்தாள் விடைகள் 1999க்கு பொது அறிவு பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பொது தமிழ் பார்க்கலாம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மழலை அப்படின்னா குழந்தை, எழில் அழகு, முகில் மேகம், மறவன் வீரன், மாக்கள் விலங்கு, யாக்கை உடல், அரவு பாம்பு, இல் வீடு, நகை மகிழ்ச்சி, நான் வெட்கம், அணி அணிகலன், நிறை மன அடக்கம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து வட்டமிடுக. ஆக்கம் செல்வம், பூதலம் உலகம், உம்பர் தேவர், சுரும்பு வண்டு. புகழ் பெற்ற நூல் நூலாசிரியர். பாஞ்சாலி சபதம் பாரதியார். பழமொழி மூன்றுரையனார். மணிமேகலை சித்தலை சாத்தனார். ராவண காவியம் புலவர் குழந்தை. நூலாசிரியர். வேசு காவியம் கண்ணதாசன். பெரிய புராணம் சேக்கிலார். நலவெண்பா புகழேந்தி. கல்லோ காவியமோ வரதராசனார். சென்னா போதார் என்று சிறப்பிக்கப்படும் சான்றோர் திருவள்ளுவர். சிறப்பு பெயர் மற்றும் அவர்களுடைய பெயர்கள். பெருந்தலைவர் காமராஜர். முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். தமிழ் தாத்தா உ.வே. சுவாமிநாதர் ஐயர். மூதறிஞர் ராஜாஜி. இரட்டை காப்பியங்கள் என பெயர் பெற்றவை சிலப்பதிகாரம், மணிமேகலை. குடிமக்கள் காப்பியம் எனப்படும் நூல் சிலப்பதிகாரம். உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என கூறியவர் ஔவையார். மனநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. கற்பிளந்து எவ்வாறு பிரிக்கலாம்? கல் பிளஸ் பிளந்து. பொறியியல் இதனை எவ்வாறு பிரிக்கலாம்? பொறி பிளஸ் இயல். பிரித்தெழுதுக. செயற்கரிய, செயற்கு பிளஸ் அறிய. பிரித்தெழுதல். உரிய விடையை வட்டமிடுக. வீற்றிருக்கை, வீச்சு பிளஸ் இருக்கை. கவியரசர் என்பதன் சரியான பிரித்தல் கவி பிளஸ் அரசர். பிரித்தெழுதல். கருங்கயல், கருமை பிளஸ் கயல். உண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பொய். பள்ளம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மேடு. பண்பிலான் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பண்புடையர். ஓய்வு என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல் உழைப்பு. பகைவர் என்பதன் எதிர்ச்சொல் நண்பர்.
அமைதி என்பதன் எதிர்ச்சொல் குழப்பம். நோதல் என்ற பொருளின் எதிர்ச்சொல் தணிதல். பொருத்தமில்லா சொல்லை கண்டறிக. ஆண்டு, வாரம், மாதம் இதெல்லாம் ஒன்று. ஆவடி அப்படிங்கிறது பொருத்தம் அல்லாதது. பொருத்தமில்லா சொல் கைப்பந்து, காற்பந்து, பூப்பந்து எல்லாம் சரி. சுண்ணாம்பு அப்படிங்கிறது பொருத்தம் இல்லாதது. பொருத்தமில்லா சொல்லை கண்டறிக. மயில், குறவை, விரால், ஐரை எல்லாம் ஒன்று. மயில் பொருத்தமில்லாதது. பொருத்தமில்லாத சொல் பெருங்காப்பியம். தூது, உலா, புறம் இது மூன்று ஒன்று. பெருங்காப்பியம் அப்படிங்கிறது பொருத்தமில்லாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. குறிஞ்சி, முல்லை, மருதம் எல்லாம் ஒன்று. மனிதன் அப்படிங்கிறது பொருத்தம் அல்லாதது. பொருந்தாத சொல் மே. வைகாசி, பங்குனி, தை இது மூன்று ஒன்று. மே அப்படிங்கிறது தனி. பொருந்தாத சொல் ரோஜா, மல்லிகை, செம்பருத்தி மூணு ஒண்ணு. சந்தனம்ங்கிறது பொருந்தாதது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அன்னம், மயில், குயில் மூன்று ஒன்று. மான் அப்படிங்கிறது பொருந்தாது. சந்தி பிழையற்ற தொடர் எது? மனத்தை திருத்த முடியாது. சந்தி பிழையற்ற தொடர் வாழைப்பழம் சுவையாக உள்ளது. சந்தி பிழையற்ற தொடர் பச்சை பட்டாடை அணிந்து நின்றால் கழனி பெண்ணானாள். மரபு பிழைகளை நீக்குதல். நான் நேற்று தேர்விற்கு படித்தேன். மரபு பிழையற்ற தொடர் கோழி கொக்கரிக்கும். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல். முருகன் வள்ளியை மணந்தான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் மரங்கள் சாய்கின்றன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பெண் குழந்தைகள் கற்கின்றார்கள். மரபு பிழையற்ற தொடர் நாய் குரைத்ததை கேட்டு கோழி குஞ்சு பயந்தது. வலு இல்லா தொடரில் வட்டமிடுக. நன்செய். பின்வரும் தொடர்களில் வடமொழி சொல் நீக்கிய தொடர் பதிவு அஞ்சலில் விண்ணப்பங்களை அனுப்புக. பிறமொழி சொல் கலவாத வலு இல்லாத தொடரை கண்டு வட்டமிடுக. ஆண்டு கடைசி. பிறமொழி சொல் இல்லாத தொடரை கண்டு வட்டமிடுக. குடமுழுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் என்பதன் நேரான தமிழ் சொல் புகைவண்டி நிலையம். உயியே உயிட உருநயசை என்பதன் தமிழ் சொல் நிதி ஆண்டு. டிக்ஷனரி என்பதன் தமிழ் சொல் அகராதி. ஜட்ஜ் தீர்ப்பு அளித்தார் இதன் தமிழ் சொல் நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் நூற்றுக்கு சேஞ்ச் இருக்குமோ? சில்லறை. நூற்றுக்கு சில்லறை இருக்குமா? ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கவுண்டிங் இன்றைக்கு. எண்ணிக்கை இன்றைக்கு. ஒளி வேறுபாடறிந்து பொருத்துதல். கரை என்பது குறிக்கும் பொருள் அழுக்கு. காற்று என்பதன் பொருள் வலி. கைகளில் அணிவது வளையல். செரு என்பதன் பொருள் போர். ஒளி வேறுபாடு பொருள் எழுத. மனம் அப்படின்னா உள்ளம். இந்த மனம் அப்படின்னா வாசனை. கா என்ற ஓரெழுத்தின் பொருள் சோலை. தா என்ற ஓரெழுத்தின் பொருள் கொடு. ஐ என்ற எழுத்தின் பொருள் தலைவன். மா என்ற ஓரெழுத்தின் பொருள் பெரிய. ஈ என்ற சொல்லின் பொருள் கொடு. பா என்ற சொல்லின் பொருள் பாட்டு. நடக்கின்றான் என்ற சொல்லின் சரியான வேர்ச்சொல் நட. சென்றான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் செல். படித்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் படி. தந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா. சுடு என்பதை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகுக. சூடு. கீழ்காணும் சொல்லின் வேர்ச்சொல் வருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் வா. சிரி என்பதன் வினையெச்சம் சிரித்து. வாழ்க என்ற சொல்லின் தொழிற்பெயர் வாழ்தல். வேர்ச்சொல்லிலிருந்து உண்டாகும் வினையாளனின் பெயரை காண்க. இள என்ற வேர்ச்சொல்லில் உண்டாகும் வினையாளனின் பெயர் இழந்தவன். கண்ணன் பாடம் படித்தான். வினைமுற்று எது? இதுல படித்தான் அப்படிங்கிறதுதான் வினைமுற்று. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கட்டடம், கட்டம், சட்டம், பட்டம், மட்டம். அகர வரிசைப்படி சொற்களை வகைப்படுத்துக. இளங்கோ, கம்பர், சீத்தலை, வள்ளுவர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆடு, ஏடு, காடு, கேடு. அகர வரிசைப்படுத்துக. மண், முகில், மேகம், மோகம். அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை காண்க. எய்ச்சியனார். ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அறிவுடை நம்பி. அடுத்து எய்ச்சியனார். அடுத்து கோப்பெருஞ்சோழன். அடுத்து பிசிராந்தையார். அகர வரிசைப்படி அமைந்த சொல் ஃபர்ஸ்ட் சேதுப்பிள்ளை, மறைமலை அடிகள், வரதராசன், விஸ்வநாதம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தொழிற்கல்வி வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். சொற்களை ஒன்றுபடுத்தி சரியான சொற்றொடரை ஆக்குக.
அடக்கம் முதலிய குணங்கள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சேர்ந்து பெண்மை ஆகின்றன. அதாவது அடக்கம் முதலிய குணங்கள் சேர்ந்து பெண்மை ஆகின்றன. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. அரசியலில் மலிந்துள்ள முறைகேடுகளை ஒழிக்க வேண்டும். சரியான சொற்றொடரை காண்க. சமுதாயம் என்பது மக்களின் தொகுப்பு. சரியான சொற்றொடரை காண்க. சென்னை மாநகரம் சாலச் சிறந்தது. கோவை என்பது குறிக்கும் பெயர் இடப்பெயர். கிழமை என்பது குறிக்கும் பெயர் காலப்பெயர். கருமை என்பது குறிக்கும் பெயர் பண்பு பெயர். விழுந்து விழுந்து சிரித்தான் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். தமிழ் மொழி இதன் சரியான இலக்கண குறிப்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. செங்கொடி இதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பொருத்தமான இலக்கண குறிப்பு புலமை தெரிதல் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை. பொருந்தும் இலக்கண குறிப்பு நாராமலர் அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பொருந்தும் இலக்கண குறிப்பு வாழ்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. 4 மாடுகள் உழுகின்றன. விடைக்கேற்ற வினா. எத்தனை மாடுகள் உழுகின்றன? மைதானத்தில் குதிரைகள் ஓடுகின்றன. மைதானத்தில் எவை ஓடுகின்றன? படித்தவர் வெற்றி பெறுவர். யார் வெற்றி பெறுவர்? தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் உள்ளது. தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? அடக்கம் முதலிய குணங்கள் அமைந்து ஒன்று பெண்மை ஆகும். பெண்மை ஆவது யாது? தாய்ப்பால் என்பது இயற்கை, குட்டிப்பால் என்பது செயற்கை. இயற்கை எது, செயற்கை எது? கீழ்காணும் தொடர் என்ன வாக்கியம்? அமெரிக்காவும் பிரிட்டனும் ஈராக் மீது தாக்குதல் தொடுத்தது முறையாகுமா? வினா வாக்கியம். கீழ்காணும் தொடர் என்ன வாக்கியம்? இந்தியா ஆசிய போட்டியில் ஹாக்கியில் தங்கம் வென்றது. செய்தி வாக்கியம். இளமையில் கல் இது எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். கோதை பாடம் படித்தார் இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். மழை பெய்தது, வெள்ளம் பெருகியது, ஊர் அழிந்தது. தொடர் வாக்கியம். ஆசிய போட்டியில் பதக்க குவிப்பில் முதலிடம் பெற்ற சீனாவின் சாதனை தான் என்னே? உணர்ச்சி வாக்கியம். ஓமை உணர்த்தும் பொருளை காண்க. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. பார்க்க விரும்பிய ஒருவர் எதிரே வருவது. ஊமை உணர்த்தும் பொருள் காண்க. தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்தது போல். காரிருள் வெளிச்சத்தால் நீங்கும். காரிருள் வெளிச்சத்தால் நீங்கும். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எது? அன்னம் போல் வந்தாள் நடை. தான் உருகி ஒளிதரும் மெழுகு இது எதனை விளக்க வரும் ஓமானம்? தியாகம். உடுக்கை இழந்தவன் கை போல இது எதனை விளக்க வரும் ஓமானம்? நட்பு. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தாமரை போன்ற முகம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு இவ்வடியில் எவ்வகை எதுகை வந்துள்ளது? முற்று எதுகை. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். இதில் உள்ள எதுகை சொல் ஊழி ஆழி. உழைப்பு இதற்கான மோனைச்சொல் உயர்வு. ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. இதில் உள்ள எதுகை சொல் ஆக்கம் ஊக்கம். மோனை அமைந்த தொடர் தம்பொருள் தத்தம். எதுகை அமைந்த தொடர் மிகுதியால் தகுதியால். இதுதான் தமிழ் கொஸ்டின். தேங்க்யூ.